ஹலோ, ஹாய், நமஸ்காரம். நான் லாவண்யாவோட அத்தை ராஜேஷ். வரலட்சுமி ஹோமம் எப்படி பண்றதுங்கிறத ஒரு சின்னதா ஒரு vlog மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போறேன். நான் எப்படி பண்றேனோ அப்படி உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு டப்பால எல்லாத்தையும் செட்டா எடுத்து வச்சுட்டு ஒரு வருஷம் வருஷம் இந்த மாதிரியே எடுத்து வச்சுடுவோம். கழுத்துக்கு போட்டுக்கிறது, பாவாடை, ஜடை பின்னல். இது பாருங்க, ரெண்டு விதமான ஜடை வச்சுட்டு இருக்கேன். பாவாடை சுவாமிக்கு, இது வந்து கழுத்து மாலை, இதோ கழுத்துக்கு தான். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், வருஷம் வருஷம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரே இடத்துல இந்த கவர்ல போட்டு வச்சுடுவேன். இந்த டப்பால போட்டு பூட்டி வச்சுடுவேன். இது அப்படியே இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு தேட வேண்டாம், இன்னும் எங்க எங்க இருக்குன்னு தேட வேண்டாம். அதனால எல்லாமே இதுக்குள்ள செட்டா வச்சிருக்கேன். அத்தர் பித்தர் எல்லாமே வச்சிருக்கேன் இதுக்குள்ள செட்டா. இந்த தேங்காயில சுருகிறதுக்கு குச்சி அது மாதிரி எல்லாமே வச்சிருக்கேன். இது வந்து காசு மாலை, காசு மாலை எல்லாமே இதுக்குள்ள செட்டா வச்சு வச்சிருக்கேன். இது வந்து இதுல இந்த மஞ்சப்பொடி, இது வந்து எனக்கு கன்னடாக்காரா கொடுத்தா பெங்களூர்ல இருந்து. அதனால இது இந்த தேங்காய் வெத்தலை பாக்குன்னு சொல்லி இது ஒரு தட்டு கொடுத்துருந்தா. இதெல்லாம் வந்து பெங்களூர்ல தான் ரொம்ப ஃபேமஸ். அவ கொடுத்துருந்தா எனக்கு. அதனால அதையும் நான் இதையே தான் வச்சிருக்கேன் அதில் போடுறதுக்காக. தங்கத்துக்காக வெறும் மோதிரம் வச்சிருக்கேன் நான். இந்த வெள்ளி காயின்காக அது மாதிரி சுவாமி இது வச்சிருக்கேன். இது காதோல கருகமணி, இதெல்லாம் வந்து சொம்புல போடணும், இதுவும் வச்சிருக்கேன். இப்போ அதோட வந்து தங்க பைசாவும் ஒரு 11 ரூபா உள்ள போடணும். அக்ஷதையோட இது பைசாவும் போடணும். இது வந்து நான் வெள்ளி சொம்பு அஷ்டலட்சண சொம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுல வந்து அக்ஷதை போடணும். இல்லை, இது முகம் எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சக்கிழங்கு, ஏலக்காய், கிராம்பு, அக்ஷதை, அரிசி போடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த முகம் வந்து 89ல் எனக்கு மேரேஜ் ஆச்சு. எங்கள் அம்மா அப்பா அப்போ வாங்கி கொடுத்தது. அந்த வருஷத்துலேருந்து 35 வருஷமா இப்படியே தான் இருக்கு. நான் பாலிஷ் கூட போடலை, இதே மாதிரி தான் வச்சிருக்கேன். நான் இதே தான் யூஸ் பண்றேன் நான். அக்ஷதை போடுறச்ச என்ன பண்ணணும்னா, ஃபுல்லா தான் போடணும். அரை சொம்பு, கால் சொம்பெல்லாம் போடக்கூடாது. முக்கால் சொம்பு போடணும். பாக்கி இந்த திரவியங்கள்லாம் போடுறதுக்கு உண்டான இடம் மட்டும்தான் வைக்கணும். இதுல பண்ணோம். எல்லாரும் எலுமிச்சம்பழம் இதுல போடுவா. நாங்க வந்து எலுமிச்சம்பழம் இதுல போடுறது இல்லை. ஏன்னா அது மாய்ச்சர் ஆயிட்டு அக்ஷதையெல்லாம் அரிசியெல்லாம் வீணா போயிடும்னு சொல்லி நாங்க பக்கத்துல தான் கூத்து கட்டுவோம் அன்னைக்கு. அதனால அதை போடுறது இல்லை, நாங்க தனியா தான் கட்டுறோம். இதுல ஃபர்ஸ்ட் மஞ்சக்கிழங்கு போடுறேன் நான். கிராம்பு, ஏலக்காய் போடணும். அப்புறமா இந்த காதோல கருகமணி, வெள்ளிக்காய், வெள்ளி இது, இதுக்கெல்லாம் போடுறதுக்கு மட்டும்தான் இடம் வச்சுக்கணும். அரிசி அது வரைக்கும் ஃபுல்லா போடணும், குறைச்சலா போடக்கூடாது. தங்கம் இதுல 11 ரூபா பைசாவும் போட்டுட்டேன். தங்கம், வெள்ளி, காதோல கருகமணி, மஞ்சக்கிழங்கு, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டாச்சு இதுக்குள்ள. இதை போட்டுட்டு இவ்வளவு ஃபுல்லா ரொம்ப இருக்கணும். மேலேயே கூட இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணோம்னா கூட பண்ணிடலாம். நம்ம தேங்காய் வைக்கிற அளவுக்கு இடம் வேணும், அவ்வளவுதான். பாக்கி ஃபுல்லா நம்ம அட்சதை போட்டுக்கலாம். அது அந்த கழுத்து நிறக்க இருக்கணும், கழுத்து நிறைய இருக்கணும். அதான், இது ஃபுல்லா ரொம்ப இருக்கணும், கழுத்து நிறைய இருக்கணும். இந்த சொம்புல இதெல்லாம் போட்டேன், பைசா எல்லாமே போட்டு விட்டேன். இப்ப சந்தனம் குங்குமம் இட்டு விடுவேன். 4 பக்கமும் சந்தனம் குங்குமம் இட்டு விட்டுருவோம். என்ன என் அக்ஷதை போட்டுட்டும் வைக்கலாம், முன்னாடி வைக்கலாமா? அது நம்ம பழக்கம் தானா? ஆமா, அக்ஷதை வந்து போட்டுட்டும் வைக்கலாம், அப்புறமா கூட வச்சுக்கலாம். வைக்கணும் சாஸ்திரம், அவ்வளவுதானே தவிர முன்னாடி பிஃபோரா வைக்கணுங்கிறது அப்படி கிடையாது. இது பண்ணலாம், அப்புறமா கூட வச்சுக்கலாம். சந்தனமும் அப்புறம் கூட வச்சுக்கலாம். முகத்துக்கு வைக்கிறத நம்ம அதுக்கும் விட்டுட்டா கூட வைக்கிறேன். அதுக்கு அடுத்து தேங்காய் மாலை கொடுத்து சொல்லிக்கிட்டேன். இல்லை, மாவளை குறைச்சி சொருக்கிட்டு தேங்காயில வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதை இது பண்ணாக்க தான் மாலையெல்லாம் போடுறோம்னா நமக்கு வசதியா இருக்கும். அம்பாளுக்கு மாலை போடணும்னா நமக்கு வசதியா இருக்குங்கிறதுக்காக இந்த தேங்காய் நாருக்குள்ள விட்டு இதை இப்படி பண்ணிட்டு வைக்கிறேன். இதுல இப்படி வச்சிருந்தோம்னா நம்ம அலங்காரம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக வேண்டி இப்படி வைக்கிறோம். இப்ப தேங்காயிலையும் ஒரு சந்தனம் கும்பிட்டு, ஒவ்வொருத்தராத்து வழக்கம் மஞ்சள் தடவிப்பா. நாங்க மஞ்சள் தடவுறது இல்லை எங்க ஆத்துல. அதனால வெறும்னா வச்சுட்டு சந்தனம் கும்பம் இடுவோம், அவ்வளவுதான்.
அதுக்கு இட்டு விட்றேன். இதுக்கும் சந்தன குங்குமம் இட்டு விட்டேன். தேங்காயிலையும் சந்தன குங்குமம் இட்டு. இந்த சொம்பை எடுத்திருக்கேன், மேலே வச்சு விடுறேன். இது என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா, ஒரு டேபிள், அந்த டேபிள் மேலே கோலம் போட்டு அது மேலே ஒரு பட்டு வஸ்திரம் விரிச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை வைக்க போறேன், இதில் வச்சு ரெடி பண்ண போறேன் நான். நோம்பு இன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா, வாழையில போட்டு அதில் நெல் பரப்பிடுவேன். இன்னைக்கு இப்போ அப்படியே வைக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ இந்த சொம்பை வச்சு இந்த சொம்பில் இப்போ பாவாடையெல்லாம் கட்டி அலங்காரம் பண்றதை காமிக்கிறேன். முகத்தை சொல்லிக்கிறேன். இப்போ முகத்தை இதை இப்படி வச்சிருக்கேன் நான். இது மாதிரி செட் பண்ணிட்டேன் இதுல இந்த இடத்துல வச்சு. இப்போ நம்ம பாவாடை கட்டுவோம். அடுத்தது ஆமா, பாவாடை இதை சொம்புல தான் இப்படி கட்டணும். இந்த சொம்புல கட்டுவோம். அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி சிம்பிளா பண்றதுதான். அந்த கை கால் வச்சு புடவை கட்டுறது, இந்த பெருசா இது பண்றதெல்லாம் இல்லை. இந்த மாதிரிதான், இவ்வளவுதான் சிம்பிளா அந்த சொம்புக்கு அலங்காரம் ரெடி பண்ணி இந்த மாதிரி அம்பாள் வச்சு இந்த மாதிரி பண்றதுதான். பின்னல் இருக்கும், பின்னல் உண்டு எப்பொழுதுமே. பாருங்க, இப்ப இது நான் இந்த இதெல்லாம் கட்டிடுவேன். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கிறத வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். என்ன இருக்கோ வாரத்துல ஒவ்வொருத்தராத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணுங்கிறது கிடையாது. இதெல்லாம் என்ன இருக்கோ அதை இது படி அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி நகை போடுறது, வளையல் போடுறது, தோடு போடுறது, அதாவது சௌரியம் எவ்வளவு வேணுமோ பண்ணிக்கலாம். பண்ணும்போது எல்லாம் ஸ்ரத்தையோட பண்ணணும், அவ்வளவுதான். ஆடம்பரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு இது இருக்கணும். இப்ப கருகமணி மாலை ஒண்ணு இருக்கு எங்கிட்ட, நான் அதை போட்டு விட்டுருக்கேன். காசு மாலை ஒண்ணு உண்டு, அதையும் போட்டு விடுறேன். இது வந்து காதோல கருகமணி நாங்க உள்ள போட்டுட்டோம். இது அதுக்காக வேண்டி இது சும்மா இப்படி வளையல் போட்டு விட்டா மாதிரி நாங்க எப்பொழுதும் இப்படி போடுவோம். இதே மாதிரி 2 பக்கமும் எலுமிச்சம்பழத்தை கட்டியும் இப்படி போட்டுடுவேன். நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட அந்த சொம்புல போடக்கூடாது, மாய்ஸ்சர் ஆயிடணும். அதனால இது மாதிரியே 2 எலுமிச்சம்பழத்தையும் கட்டி இப்படி தொங்க விட்டுடுவோம் சைட்ல. நான் இதுதான் எங்க இடத்துல வழக்கம். இந்த காசு மாலை ஒண்ணு இருக்கு, இப்ப அதையே நான் போட்டு விடுறேன். பாருங்க, இந்த ஜடப்பின்னல் காமிக்கிறேன். இந்த ஜடப்பின்னல்ல இருந்து அந்த இது கட்டிருக்கிற அந்த நகை எல்லாமே எங்க அம்மா எங்க அண்ணா எல்லாம் எப்போ ஊருக்கு போனாலும் எந்த பக்கம் போனாலும் நோம்புக்கு வாழ்ந்தேன்னு சொல்லி ஆசையா வாழ்ந்து கொடுத்ததுதான் எல்லாமே. அதுதான் நான் ஜாகிரதை பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இப்போ பின்னல் போடுறேன் பாருங்க. பின்னல் கட்டிடுறேன். இப்படி பின்னலை போட்டுட்டு இப்படி எடுத்து ஃப்ரண்ட்ல போட்டு விடுவேன். இந்த குஞ்சலங்கள்லாம் தெரியற மாதிரி இப்படி இருக்கும். இப்படி வச்சிருக்கேன். கீழே தாம்பாளம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுல என்ன வச்சிருக்கேன்னா சந்தனம், குங்குமம், அட்சதை, அர்க்கியத்துக்கு கிண்ணம், பஞ்சாத்திர துர்ணி, மணி, பால் எடுத்து வச்சுக்கிறதுக்கு டம்ளர், கற்பூரத்தட்டு, அப்புறம் இது நெய் தீபம் ஏற்றி வைக்கிறதுக்காக நெய் தீபம். அதுக்கு இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது வெத்தலை, பாக்கு, பூ, பழம். பழங்கள் வந்து நம்ம இஷ்டம். 5 விதமான பழங்கள் வச்சுக்கலாம். அவ இஷ்டப்படி என்ன பழம் கிடைக்கிறதோ, பூவும் அதே மாதிரி அவ இஷ்டப்படி எந்தெந்த மாதிரி பூ கிடைக்கிறதோ வாங்கி வச்சுக்கலாம். வாசனை பூ மெயினா இருக்கணும், பாக்கி பூவும் வச்சுக்கலாம். நீங்க வாசனை பூக்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். தாழம்பூ, மகிழம்பூ, அந்த மாதிரி என்ன கிடைக்கிறதோ தாழம்பூ கண்டிப்பா வாங்கி வைப்போம். நாங்க தாழம்பூ கண்டிப்பா வாங்கி வைக்கணும். மிச்சப்படி என்ன பூ கிடைக்கிறதோ வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப வந்து முகத்துக்கு சந்தன குங்குமம் ஆயிட்டு விடுறேன். வந்து சுவாமிக்கு நகை, தங்க நகையும் போட்டு காமிக்கிறேன். தங்க நகையும் போட்டுருக்கேன். செயின், நெக்லஸ், அவள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்க சௌரியம் அது. இந்த மாதிரி ஒரு செயினை போட்டு நெக்லஸ் போட்டுவிட்டேன். நான் சந்தனம் போயிட்டுருக்கேன். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுத்து. பூ வச்சு விடுறேன். அதே மாதிரி பூ போட்டு கனகாம்பரம் போட்டு இந்த மாலையெல்லாம் இது பண்றதுக்காக இந்த குச்சி சொருகி வச்சிருக்கேன். இதுலதான் இந்த மாலையெல்லாம் போட்டா போறோம். நம்ம சுவாமிய ஜாஸ்தி இது பண்ணாதபடிக்கு இந்த குச்சியில மாலையெல்லாம் ஒரு ரோஸ் வைக்கிறேன். இந்த பூவெல்லாம் போட்டுட்டேன். இது பாருங்க, பூவெல்லாம் போட்டுருக்கேன். எல்லாம் போட்டாச்சு. இது வந்து மகிழம்பு வைக்கிறேன். இப்போ ரோஸ் இப்போ மகிழம்பு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டுட்டோம், எல்லாம் பண்ணிருக்கோம். இப்போ வந்து ஒரு தாம்பாளம் எடுத்துருக்கேன் நான். அதுல அக்ஷதை போட்டு இதுலதான் அந்த அம்மனோட முகத்தை வைக்கணும். அதை ரெடி பண்ணிக்கிறதுக்காக நான் இப்போ அங்க வச்சிருந்தேன்.
இப்படி அக்ஷதையை போட்டு இது மேல அந்த சொம்பை வச்சுதான் அம்மனை அழிச்சுன்னு வரணும். நம்ம வெளியில இருந்து அழிச்சுன்னு வரைச்ச இப்ப தூக்கி வச்சு விடுறேன் நான். அம்பாளத்துல அரிசி போட்டு அம்பாளை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப அடுத்தது வந்து முகம் பாக்குற கண்ணாடி இப்படி பின்னாடி வைக்கணும். அப்பதான் அந்த பின்னல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சுவாமியோட பின்னாடி இருக்கிற அலங்காரங்கள்லாம் எல்லாம் நல்லா தெரியும். இது ஒரு சாஸ்திரம். இது வந்து கண்ணாடி வைக்கணுங்கிறது ஒரு ஐதீகம். அது வச்சுதான் வைக்கணும். நம்ம அம்பாலோட அழகு தெரியறதுக்காக வேண்டி இது வைக்கிறது ஐதீகம். இதை வச்சிருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வாழை மரம் கட்டணும். 4 பக்கம் வாழை மரம் வைக்கணும். மாவளை கட்ட முடிஞ்சா கட்டலாம், இல்ல இந்த மாதிரி மாவளை கொத்து வச்சாலும் போறோம். வாழை மரம் மட்டும் கண்டிப்பா கட்டணும். பக்கமும் இப்படி குத்துவிளக்கு வச்சு ஏத்தி வைக்கணும். வாழை மரம் 4 பக்கம் கட்டுறோம் எப்படி சொன்னேனோ அந்த மாதிரி 2 பக்கம் குத்துவிளக்கு தரையில வைக்க கூடாது. ஒரு இலக்கிஷனோ இல்ல தாம்பாளமோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்க அதை போட்டு வச்சு 5 முகமும் ஏத்தி வைக்கணும். அந்த டைம்ல அவ்வளவுதான். ஓரளவு இப்ப எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தெரியாதவாளுக்கு தெரிஞ்சவா எல்லாரும் நல்லா பண்ணுவேன். புதுசா கல்யாணம் ஆனவா, புதுசா நோன்பு நோக்கிறவாளுக்கு இதெல்லாம் பேசிக் தெரியாது இல்லையா, அதுக்காக நான் இதெல்லாம் இப்போ வந்து அம்பாள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம அதெல்லாம் செட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பூஜை பண்றோம்னாக்கா நம்மளும் வந்து 9 ஜம் தழைய கட்டிட்டு தலைவலியே பூச்சிட்டு அலங்காரம் பண்ணிட்டு கைக்கெல்லாம் மருதாணி எல்லாம் இட்டுக்கணும். எங்க அம்மா எல்லாம் மருதாணி இட்டுக்கலன்னா சண்டை போடுவா எங்கிட்ட. அதனால கை நிறைய மருதாணி இட்டுட்டு அந்த மாதிரி தான் பூஜை பண்ணணும்னு சொல்லுவா. அந்த மாதிரி பண்ணணும். இது பண்ற இடத்துலயும் கோலங்கள்லாம் போடணும். நம்ம பெருசா இடகோலம் போட்டு அதுக்கு மேலதான் இந்த ஸ்டூல்லாம் போட்டு ரெடி பண்ணி எல்லாமே பண்ணணும். நைவேத்தியங்களாமும் என்னென்னு உங்களுக்கு நான் இப்ப சொல்லிடுறேன். நைவேத்தியம் வந்து பச்சரிசி இட்லி, கொழக்கட்டை, தேங்காய் கொழக்கட்டை, உளுத்தம் கொழக்கட்டை, வடை, அப்பம், பாயசம், சாதம், மகாநைவேத்தியம். சுண்டல் பண்ணணும். சுண்டல் வந்து பகலையும் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, சாயங்காலமா பண்ணி நைவேத்தியம் பண்ணாலும் பரவாயில்ல. சுண்டல் ஒண்ணு பண்ணணும். கொத்துக்கடலை சுண்டல் பண்ணணும். அது பண்ணு. அது முதல் நாள் சாயங்காலம் வந்து அம்மனை வந்து சும்மா ஓரளவு சும்மா முகத்தை சொம்புல அக்ஷதை இதெல்லாம் ரெடி பண்ணி வெறும்னா முகத்தை சொருகி வச்சுக்கூட ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். முதல் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு சாயங்காலம் அந்த நைவேத்தியம் பண்ணணும். மறுநாள் காலத்தால ஒரு இடத்துல கோலம் போட்டு ரெடி அந்த தாம்பாளத்துல அக்ஷதையோட இந்த சொம்பை ரெடி பண்ணி வச்சு அங்கிருந்து அம்மனை அழைச்சி கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வச்சு நைவேத்தியம் பண்ணணும். பூஜை பண்றதுக்கு அம்மனை அழைக்கிறது வந்து ராகு காலத்துக்குள்ள அழைக்கணும் சொல்லுவா. டைம் பார்த்து அழைக்கணும். நம்ம எப்ப பூஜை பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அழைச்சிக்கலாம். லேட்டா பண்றவா 10 மணிக்கு பண்றவா 11 மணிக்கு பண்றோம்னா ராகு காலத்துக்கு முன்னாடி அழைச்சிருக்கோம். இல்ல விடிகாத்தாலேயே பண்றேன்னா நீங்க அதுக்கு அது பாக்கணுங்கிறது இல்லை. நீங்க எப்ப பூஜை பண்ணீங்களோ அம்மனை அழைச்சிட்டு வந்துட்டு உடனே பூஜை பண்ணிக்கலாம். அது ஐதீகம். அதுதான். ஆரத்தி எடுக்கணும் எல்லா இடத்துலயும். எங்கெங்க முதல் நாள் சாயந்தரம் உண்டு ஆரத்தி? முதல் நாள் சாயங்காலம் கிடையாது. அம்மனை அழைக்கிற இடத்துல உண்டு. அம்மனை அழைச்சிட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் பூஜை பண்ணிட்டு ஒரு தடவை எடுக்கணும். திருப்பி மறுநாள் உத்தர பூஜை பண்ணிட்டு எடுக்கணும். அவ்வளவுதான். அதே என்ன பண்ணுவா அடுத்த நாளைக்கு? அடுத்த நாளைக்கு வந்து கார்த்தால தயிர் ஞாபகம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணிட்டு சனிக்கிழமை இன்னைக்கு கார்த்தால தயிர் ஞாபகம் நைவேத்தியம் பண்ணி இது உத்தர பூஜை பண்ண உத்தர பூஜைன்னா ஒன்றும் இதுவா கிடையாது. நைவேத்தியம் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சுடலாம். ஏன்னா முதல் நாளே ஓரளவு எல்லாமே பண்ணிடுவோம் நம்ம. அதனால மறுநாள் இதுதான். வெறும் நைவேத்தியம் பண்ணாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தயிர் ஞாபகம் நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்து வச்சுடுவோம். ஆரத்தி எடுத்துட்டு சொம்ப எடுத்து அரிசிக்குள்ள வைக்கணும். நம்ம எந்த பாத்திரத்துல அரிசி வச்சிருக்கோமோ அரிசி பானையா இதுவா எதுல யாராத்துல எண்ணத்துல அரிசி வச்சிருக்கோ அதுல கொண்டு போய் அதை வைக்கணும். இந்த அலங்காரங்கள்லாம் பிரிச்சுட்டு வெறும் தேங்காய் அரிசி சொம்ப மட்டும் வச்சா கூட போதும். சும்மா அலங்காரத்தோடய கொண்டு அதுக்குள்ள வைக்கணுங்கிறது கிடையாது. பூவு அலங்காரம் சௌரி நம்ம என்ன பின்னெல்லாம் வச்சிருக்கோமோ அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் சொம்பையும் தேங்காவையும் அப்படியே கொண்டு போய் முகத்தோட அதை அப்படியே கொண்டு போய் அரிசிக்குள்ள வைக்கணும். அது அடுத்த வெள்ளிக்கிழமை தான் எடுத்து நம்ம சக்கரை பொங்கல் பண்ணிக்கணும். தேங்காயை உடைச்சு ஏதாவது ஸ்வீட் பண்ணிக்கணும். அவ்வளவு நெக்ஸ்ட் வீக் பண்ணணும். இது சனிக்கிழமை அன்னைக்கு தான் எடுக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு கருத்தால அது மாதிரி உத்தர பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். பூஜை முடிச்ச உடனே வாயனம் கொடுக்குற மாதிரி யாரையாவது அக்கம் பக்கத்துல இருந்தா கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்கணும் கொடுத்துருக்கோம். சாயங்காலம் எத்தனை பேரை முடியுமோ அவங்களுக்கு கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்கும். அன்னைக்கு ஒரு 10 பேர் 15 பேர் வெத்தலை பாக்கு கொடுக்கணும். அது அவங்க சௌகரியம் எத்தனை பேர் கிடைக்கிறாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். மினிமம் ஒரு 5-6 பேருக்காக கொடுத்தா பரவாயில்ல. அது அவ இருக்கிற இடத்தை பொறுத்து அவ சௌகரியத்தை பொறுத்து அவ அது வாத்தியாருக்கும் கொடுக்கணும். அந்த முதல்ல ஒரு வெத்தலைப்பாக்கு 9 கஜத்தோடயே நம்ம பூஜையை முடிச்ச உடனே ஒரு வெத்தலைப்பாக்கு கொடுக்குறோம். அவளுக்கு எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு பேர் வாயனம்னு சொல்லுவா எங்க அம்மா. பூஜை முடிச்ச உடனே ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு கொடுத்து இந்த பிரசாதங்களாமும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து தேங்காய் முடி பிரசாதம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவா. அதுக்கு பேர் வாயனம்பா. அந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துட்டு தானே சாப்பிடணும்பா. அந்நிய தினத்துல சாப்பாடை சாப்பிட மாட்டோம். வெறும் அந்த பலகாரம் தான். கொழக்கட்டை இட்லி அந்த வடை அது மட்டும் தான் சாப்பிடுவோம். சாதம் சாப்பிட மாட்டோம். 2 வேளையுமே. அன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடு கிடையாது.
அதே மாதிரி இட்லியும் பச்சரிசி தான். பச்சரிசி இட்லி தான். இந்த பிள்ளையார் சதுர்த்தி மாதிரி வரலட்சுமி நோம்புக்கும் பச்சரிசி இட்லி தான். புழுங்கலரிசி சேர்த்து இட்லி கிடையாது, பச்சரிசி இட்லி தான். உளுத்தம் பழக்கட்டை தேங்காய் போடணும். எனக்கு தெரிஞ்சது எங்காத்து வழக்கப்படி என்ன பண்ணுவேனோ, நான் என்ன பண்றேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிம்பிளா பண்றதுக்கு உண்டான மெத்தடு நான் சொல்லியிருக்கேன். அவ ஆத்து வழக்கம் அவ பெரியவாள்கிட்ட கேட்டுட்டு நீங்க பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதை பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்கு சொல்லுங்க, வீடியோ எப்படி இருக்கு சொல்லுங்க.